ரொம்ப ரொம்ப ஈஸியாக கமன்னு மிளகு பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு தனியாக வச்சுருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 25லேருந்து 30 பல் பூண்டு சேர்த்து அது செவக்கிற வரைக்கும் பொறுமையாக வதக்கிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து கூடுதலாக 1 நிமிஷம் வதக்கி ஆற வச்சுருங்க. ஊற வச்சுருக்க புளியை எடுத்து 600 ml தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். வதக்கி வச்சுருக்க பூண்டையும் மிளகையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். புளிக்கரைசல் கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த புளிக்கரைசலை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அடுப்பை மீடியம் ஹையில் வச்சு இதை அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. இதுலேருந்து 10 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ அழகாக திக்காகி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பச்சை நல்லெண்ணெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா